சிபி கோலப்பன். நான் எங்கள் ராமநாதன் சார்கிட்ட வந்து கருமேடு கருவாயின்னு ஒரு படம் ஸ்கிரிப்டு நான் கொண்டு போய் கொடுத்தோன்னே ஸ்கிரிப்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு எங்கூட இருந்து வேலை செய்யும் கோலப்பண்ணார். அதுலேருந்து கிட்டத்தட்ட 60-70 படங்கள் அவர்கிட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு டைரக்டர்கிட்ட 60-70 படங்கள் யாருமே கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. சில மனஸ்தாபங்கள் வரும், போயிடுவாங்க. ஆனால் என்னை வந்து சார் வந்து அவருடைய பையன் மாதிரி பார்த்துக்கிட்டு எனக்கு இது பண்ணார். பத்தவரி என்னை டைரக்டராக ஆக்கி விட்டார். தென்பாண்டி சிமிலன்னு விஜயகாந்த் வச்சு படம் பண்ணேன், டைரக்டர் ஆக்கி விட்டார். எந்த டைரக்டருக்குமே 100வது படம் 100 நாள் ஓடினதா தெரியல எனக்கு. ஏன்னா எங்கள் படம் 100வது நாள் இந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் ஒரு படம், அது 100 நாள் ஓடிச்சு. எங்கள் யூனிட்டில் எல்லாத்துக்கும் மோதத்தை போட்டு அழகு பார்த்தாரு. இப்போ இந்த படத்தில் எங்களுக்கு பெரிய படமாக வருது. பத்தவரி டிஆர் வந்து இதில் ஒரு சும்மா பாடுறதை கூப்பிட்டோம். அவர் பாடினா நல்லா இருக்குன்னு, அவர் பாடி முடிச்சுன்னு இதுவே நடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவர் சார்கிட்ட கேட்டேன். சார் எனக்கு 35 வருஷம் நண்பர், நான் பண்ணால் மாறு பண்ணுவாங்கன்னு டிஆர் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரசிகர்களுக்கு நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் விஷ்ணுபிரியன் பேசுகிறேன். நம்ம சந்திக்கிறது வந்து ஆர்யா சூர்யா படத்தினுடைய பத்திரிகை மீட்டில். இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ராமநாராயண் சாரோட 126வது படம். இவ்வளோ பெரிய ஒரு சாதனை மனிதரோட நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு மிக பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நானும் பவர் ஸ்டாரும் வந்து நெருங்கிய நண்பர்களாக நடிக்கிறோம். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு வரார் சினிமாவுக்கு. நான் ஒரு பாடகன் ஆகணுன்ட்டு வரேன். இதை சுற்றி இருக்கிறது தான் கதை. இதில் நக்ஷத்ரான்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சுமித்ராவோட இளைய மகள். ஏற்கனவே டூன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெய்னராக இருக்கும். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆர்யா சூர்யா என்கிற இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய 2 பாடல்களை நான் எழுதியிருக்கேன். பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ராமநாராயண சாருக்கு நான் வந்து தொடர்ச்சியாக நிறைய படங்கள் எழுதிட்டு வந்திருக்கேன். இந்த படமும் அந்த வட்டியில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். அதே போல் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசை ரொம்ப பிரமாதமாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், வெற்றிக்கு நன்றி. கவிஞன் பிரேசூருடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க்கைனா ஒரு கலக்கல் இருக்கணும். வீட்டில் சமையல் செஞ்சால் ஒரு கலக்கலாக சமையல் செஞ்சான்னு சொன்னால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தோம், ரொம்ப கலக்கிட்டாயா அப்படின்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு படம் வந்து திரையங்கள் கலக்குனா ஒரு பெரிய வெற்றி. மக்களுடைய உணர்வுகளை பதிவு செய்வதாக மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மதிப்பிற்கு மரியாதைக்கு ராமநாராயணன் அவர்கள் இயக்கிய இந்த ஆர்யா சூர்யா படத்தில் நானும் ஒரு சுப்ரீம் ஸ்டார் என்று துவங்குகின்ற ஒரு பாடலை எழுதிக்கிறேன். அந்த பாடல் நிச்சயமாக வெற்றி பெறும். எல்லா மக்களுடைய நாடி துடிப்பையும் ரசனையும் அறிந்தவர் மதிப்பிற்குரிய ராமநாராயணன் அவர்கள். சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல பல. கலக்கல் சினிமா.com ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த ஆர்யா சூர்யா படத்தில் நான் ஒரு கதாநாயகனுடைய தந்தையாக ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கேன். எல்லா காட்சிகளிலும் பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை ததும்புற மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படம். அதுவும் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல நகைச்சுவை படமாக உருவாகியிருக்கு. இதில் விஷ்ணுஹாசன், பவர் ஸ்டார் சீனிவாசன், நளினி, கோவை சரளா போன்ற பல திறமையான கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப அற்புதமாக பாடலை வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில். ராமநாராயணன் அவர்களை பற்றி இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து அந்த ட்ரெண்டுக்கு என்ன படம் எடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சவர். இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை படத்தை உருவாக்கியிருக்காரு. இன்றைய சீசனுக்கு ஏற்ற படமாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
ஒளிப்பதிவாளர் கே செல்வராஜ் பேசுகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ராமநாதன் சார் அவர்களுக்கு 126வது படம் இருந்தேன். அந்த படத்தில் என்னோடய பங்கு வந்து ஒளிப்பதிவு துறையில் என்னோடய பங்கு நிறைவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணுறது எனக்கு பெரிய சந்தோஷம். அது இல்லாமல் இது ஒரு காமெடி படம். இதில் வந்து எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இந்த பவர் ஸ்டார், அந்த விஸ்வா, டி ராஜேந்தரோட சாங் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் பெரிய பிரமாதமான ஒரு ஃபோக் சாங் பண்ணியிருக்காரு. அவரே பாடி நடிச்சிருக்காரு. அது பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈடு இணையற்ற இந்த பீடுமிகு வெற்றியுடைய இந்த பாடலை நான் தான் எழுதினேன். இந்த பாட்டை டி ராஜேந்தர் அவர்களும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும் பாடியதால் இது பெருமைப்படுகிறேன். என்னுடைய பாடலை அழகி, மனசெல்லாம், ஜூலி கணபதி போன்ற இளையராஜா அவருடைய திரைப்படங்கள் நிறைய பாடல் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் எழுதில் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள, பல்வேறு திறமையும் ஆற்றல் உள்ள டிஆர் அவர்களுடைய பாடியிருப்பதால் இந்த பாடலை நான் பெருமைப்படுகிறேன். மிகப்பெரிய முக்கியமான என்னுடைய செய்தி என்னவென்றால் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் அண்ணன் ராமநாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த மிகப்பெரிய அந்த பாடலை எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து ஸ்ரீகாந்த் தேவா இசையை நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.